ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மகாநதி சீரியலோட எபிசோட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். உண்மையா நல்லா தான் இருந்தது. என்னன்னா காவேரி ஃபேமிலியில் நடந்த கலாட்டாவை தவிர ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் போச்சு. ஃபைனல் டச்னா அந்த ப்ரீ கேப் தான் ரொம்ப ஹைலைட்டாக இருந்துச்சு. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே காவேரியோட மாஸ்டர் பிளான் தான் அது. இங்கே காவேரியோட வீட்டில் கங்காவுக்கு வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே நிவின், யமுனா எல்லாருமே வந்துடுறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்றும் ஆகலை, நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ நாள் இல்லாத டிப்ரெஷன் ப்ரெக்னன்சி டைமில் இப்போ ஏன் வந்துச்சு அப்படின்னு தான் தெரியல எனக்கு. இங்கே கங்காவோட அந்த எப்படி சொல்கிறது, அவங்களோட கேரக்டரை வந்து புரிஞ்சிக்கவே முடியலை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இவ்வளோ நாள் கேஷுவலாக கடந்து வந்துட்டு இருந்தாங்க. இவ்வளோ நாளும் பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அவள் வாழ்க்கை என்ன ஆக போதோ அப்படின்னு அந்த பயம் வந்து கொஞ்சமாச்சும் காமிச்சிட்டே இருந்துட்டு, இப்போ வந்து அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரி இருந்திருக்கும். சடனாக டிப்ரெஷன் முடியலை அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் ஏற்றுக்க முடியல. இதில் அம்மா வேற, உலகத்துலேயே இந்த அம்மா தான் நல்ல அம்மா அப்படிங்கிற மாதிரி, என் பொண்ணை கூட்டிகிட்டு நான் போயிடுறேன், எல்லா பிரச்சனையும் அவளால் தான் அப்படின்ட்டு எப்போ தான் புரிஞ்சுப்பாங்கன்னே தெரியல. இப்போ வரைக்கும் காவேரி செஞ்சது தியாகம் அப்படிங்கிறது தெரியல. காவேரி வந்து பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் யோசிக்கிறாங்க அம்மா. ஏதோ கோவத்தில் வார்த்தைகள் விடுறாங்க அப்படின்னா கூட, ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்ம பொண்ணோட உயிரை காப்பாற்றுறதுக்காக இந்த ஒரு இது பண்ணியிருக்காளே அப்படின்னு ஏதாவது ஒரு கட்டத்தில் யோசிப்பாங்க அப்படின்னு பார்த்தா வேஸ்ட்டு. அதை யோசிக்கவே மாட்டாங்க. ஊருக்கே கூட்டிகிட்டு போயிடுறேன், ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு அது ஒரு பக்கம் தெரியல. இந்த பக்கம் விஜயோட சித்திக்கிட்ட போய் தாத்தா காவேரி 2 பேரும் பேசுகிறாங்க. ஆனால் ஒரு யூஸ் கிடையாது. நல்லா மிரட்டி வச்சுருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் பயந்துட்டு வெளியில் வந்து சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அஜயும் வந்து சூசைட் பண்ணிக்குவான் அப்படின்ட்டு ஒரு அம்மாவாக நான் யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் வருவாங்க. தாத்தா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி காவேரி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே காவேரியோட மாஸ்டர் பிளான், இங்கே தாத்தா வந்து ஃபஸ்ட்டு வெண்ணிலா கிட்ட பேசுகிறாரு. டீல் பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. டீலெல்லாம் பேச முடியாது, என் அக்கா மாமா சாவுக்கு வந்து நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே மாமா வந்து பேசிகிட்டு இருக்காரு, வெண்ணிலா மாமா. பசுபதியோட கீ கொடுக்கறதுல தான் இவங்க 2 பேரும் ஆடிட்டு இருக்காங்கன்னு ஒரு பக்கம் இருந்தாலும், விஜயை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுல வெண்ணிலா வந்து ரொம்பவே கஞ்சனாக இருக்கா. அது நல்லாவே காவேரிக்கு புரிஞ்சு போச்சு. அதனால காவேரி வந்து வெண்ணிலா கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. காவேரி பேச வரும்போது இங்கே வந்து தாத்தா இருமா அப்படின்னு, தாத்தா இதை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் வந்து உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னா, விஜய் உன் கூட சேர்ந்து வாழ்ந்தாலும் பரவாயில்ல அப்படின்றதுக்காக தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் இப்போ அவரோட சந்தோஷத்துக்காக நான் அவரையே விட்டு கொடுக்கவும் ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி காவேரி வந்து பேசுகிறாங்க. எப்படியாவது நம்மளுக்கு விட்டு கொடுத்துருவா காவேரி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இங்கே வெண்ணிலாவும் காவேரி கிட்ட பேசுறதுக்காக போகிறாங்க. 2 பேரும் ஒன்றா பேசிகிட்டு இருக்கிறத அங்கே வீடியோ இங்கே வரும்போதே சிக்னல் காமிச்சிடுறாங்க. அவங்களோட ஆள், அதாவது விஜயோட அசிஸ்டன்ட் நினைக்கிறேன் அவர் வந்து நின்றுட்டு இருக்கிறத வந்து யாருமே கவனிக்கல. இங்கே காவேரியும் விஜயும் வெண்ணிலாவும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உன்னை இவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்ட ஒருத்தரை நீ இப்படிலாம் பண்ணுறது நியாயமா அப்படின்ட்டு, உன்னை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருப்பாருன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு. சத்தியமாக அவர் அப்படின்னு பண்ணுறவர் கிடையாது அப்படின்ற மாதிரி இங்கே வெண்ணிலாவும் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் வீடியோ எடுத்தாச்சு. காவேரியும் கை காட்டவும் பக்காவாக முடிஞ்சிருச்சு. வீடியோ எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக போலீஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இங்கே மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் வந்துடுவீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க இல்லையா. சித்தியும் வந்து உண்மையை சொல்கிறாங்க போல இருக்கு. கண்டிப்பாக விஜய் வந்து வெளியில் வந்துடுவார், எந்தவித பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி. நல்லா சூப்பரான ஒரு எபிசோடாக தான் இருந்தது. அந்த ப்ரீ கேப் தான் ஹைலைட்டு. காவேரி ப்ரில்லியண்ட்டாக யோசித்து இந்த ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க. காவேரி இந்த ப்ரூஃபை கொடுத்தா பசுபதி ராகினி மூஞ்சில் வந்து சாணி அடித்த மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கம் வெண்ணிலாக்கு ஐயோ இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டோமே அப்படின்னு கொஞ்சம் காவேரி ஏமாத்திட்டான்னு சொல்லி இன்னும் 2 கோவம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்ட்டு. உங்களோட கருத்துக்கள் என்ன இன்னைக்கு எபிசோட் பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.